செல்லம். ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா? அப்படி என்ன புடுங்கிட்டா இருக்க? ஏய் மொபைல் சைலண்ட்ல இருந்துச்சு, நீ இப்பதானே கூப்பிட்ட. நான் உனக்கு 3 டைம் கூப்பிட்டேன். எடுக்கவே மாட்டியா? அப்படியா? இரு பாக்குறேன். உண்மையாலுமே கூப்பிட்டுருக்கா? செத்தண்டா சாமி. பாத்தீங்களா சார்? ஆசா குட்டி, சாரி, சைலண்ட்ல போட்டிருந்துச்சு, சாரிடி. என்ன மயிருக்குடா ஃபோனை சைலண்ட்ல போடுவ? வீட்ல தண்டமா தானே இருக்க? சரி விடு, சாரி. எங்கடா நீ இருக்க இப்போ? நான் வீட்ல. நான் உன்கிட்ட என்னடா சொன்னேன்? எக்ஸாம் முடிச்சுட்டு மீட் பண்ணலான்னு சொல்லி உனக்கு மெசேஜ் போட்டனா இல்லையாடா? சரி சரி விடு. 2 மினிட்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லி வந்துடுறேன். என்னால உனக்கு வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. எனக்கு கூப்பிடாத, தயவு செஞ்சு வச்சிரு, அவ்வளோதான். ஏய் ஏய் வைக்காதடி. ஏய் வைக்காதடி. சோபா, பேயாட்டம் ஆடுவாளே. இப்ப என்ன பண்றது? சரி பாத்துக்குவோம். இப்ப என்ன பண்ணாலும் கூப்பிட மாட்டா. பேசாம இந்த ஹரிஷ் பையன் வீட்டுல போய் ஐடியா கேட்போம். ஹலோ பேபி. சொல்லு பேபி. ஏன் பேபி, உனக்கு மட்டும் 2 கை இருந்தா நல்லா சீக்கிரம் சீக்கிரம் நல்லா ரிப்ளை பண்ணுவீல? எனக்கு 2 கை இருக்குடா முண்டம். அப்போ என்ன மயிருக்குடி நீ இவ்வளவு லேட்டா ரிப்ளை பண்ற? இவன் வேற போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறான். செகண்ட் கால் போகுது. சரி பேபி, சாப்பிட்டியா நீ? செருப்பு இங்கதான் இருக்கு. டேய் ஹரிஷே, டேய் ஹரிஷே, எங்க இவன் ஆளவே காணோம். டேய் இருக்கியா இல்லையாடா? வெளிய வாடா டேய். இரு பேபி, ஃப்ரெண்டு வந்திருக்கான். டேய் வந்தீனா உள்ள வர மாட்டியா? வெளியே நின்னுட்டு ஹரிஷ் ஹரிஷ்னு ஏழை விட்டுட்டு இருக்க. உள்ள வாடா. வாடா உள்ள சீக்கிரம். டேய் கொஞ்சம் ஃபேனை போடுறா. ஹலோ பேபி, இரு கூப்பிடுறேன், ஃப்ரெண்டு வேற வந்திருக்கான். நான் கூப்பிடுறேன் இரு. போனத்தான் கொஞ்சம் வையேண்டா. சரி வைக்கிறேன். ஏய் என்ன வீட்டு பக்கமெல்லாம் அதிசயமா வந்திருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? இல்லடா, யாழ் வேற மெசேஜ் பண்ணியிருந்தா, எக்ஸாம் முடிஞ்சது சீக்கிரம் வா மீட் பண்ணலான்னு மெசேஜ் பண்ணியிருந்தா. தூக்கம் அப்புல ஏதோ மெசேஜ் பண்ணியிருக்கான்னு சொல்லி விட்டுட்டேன். அட லூசு, இதை ஏன்டா எங்கடா சொல்லிட்டு இருக்க? 2 பேர் போய் தேடலாம்டா. தேடலாமா? டேய் ஏன்டா, வெயில் அடிக்குது, எலி காயலாம், எலி புழுக்கு எதுக்கு காயணும், நான் எதுக்கு காயணும், நீ போய் தேடு. சரி விடு. இந்த இடம் தானே சொன்னா, எங்க காணோம்? சரி உள்ள போய் தேடுவோம். இங்க தானே சொன்னா. சபா, எங்க போனான்னு தெரியலையே. இங்க இருக்கா? சபா, ஹாய். நான் வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். என்ன காத்திருக்கோ? அந்த கண்ணாடியை கழுத்து. வேலை முத்த கொடுக்க போறளோ? ஏன் நில்லுடி. என்ன? நான் எப்படி உனக்கு எங்க இருக்கேன்னு தெரியும்? ஏய் நானே உன்னை தேடி அலைஞ்சிட்டு வந்தேன். டேய் உருட்டாதடா டேய், சரியா? சாரிடி, தூக்கத்துல ஏதோ மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட்லாம் நீ என்ன தேடிட்டு வருவ, இப்ப நான் உன்னை தேடிட்டு வரணுமா? சாரிடி, மன்னிச்சுக்கடி. இனிமேல் இப்படி ஆகாது, ஓகே? இதோட 4வது வாட்டி நீ சொல்ற. இப்ப நீயா தேடி வந்திருக்கனால இது. போன் வச்சிருக்கிறியா? ஸ்னாப்சாட் வச்சிருக்கியா அதுல? சரி ஒரு நிமிஷம் உங்க போனை கொடு.
தெரியுதா? இங்க பாரு, எங்க எங்க எங்கன்னு கேட்டு இருந்தீல, இந்தா பாத்துக்கோ. மால் இப்போ நிர்மலா காலேஜ் இருக்குல்ல, ஆ, நிர்மலா காலேஜ் ஆப்போசிட் சந்து மேட்டுக்காடு கட்டுக்குள்ளதான் மால் வந்துட்டு இருக்கா, போய் பாத்துக்கோ. இது எப்படி உனக்கு தெரியும்? இந்த ஸ்னாப்சாட்ல இப்ப புதுசா ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. யார் யாரு இப்போ எங்கெங்க இருக்காங்கன்னு இதுலயே காமிச்சு கொடுத்துரும். சரியா? உன் ஆளு உன் சண்டை போட்டு இப்ப மேட்டுக்காடு சந்தில தான் போயிட்டு இருக்கா. போய் அவளை பிக்கப் பண்ணிக்க போ. நண்பா, அந்த காலை மட்டும் இப்படியே வைங்களே. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த மாதிரி ஒரு ஐடியா சரி, சரி, போ. கொடுத்து நன்றி. மவனே, நீ சொன்ன மாதிரி என்ன, நீ செத்தடா. அத இருக்குண்டா, ஸ்னாப்சாட் அன்னைக்கு சொல்லாது, நீ போ. என்ன மைண்ட் வாய்ஸா? அப்படிலாம் இல்ல. சரி, வாடி பிக் எடுக்கலாம். நான் இன்னைக்கு நல்லா இல்லை. ஏன்டி போய் சொல்ற? நீ தான் அழகா இருக்க. இன்னைக்கு நான் பேக்கு மாதிரி இருக்கேன். பிக்கு தானே, பொறுமையா எடுத்துக்கலாம். எப்படி லவ் பண்ணி 2 வருஷம் ஆக போகுது. அதுக்கு என்ன இப்போ உடனே விட்டுட்டா போயிட போறேன். அரியர் மட்டும் வச்சுப்பாரு, உனக்கு இருக்கு. வச்சா பாக்கலாம்டா. சொல்றா மச்சான். எங்கடா இருக்க கிரவுண்டுக்கு வராம? அங்கதான்டா வந்துட்டு இருக்கு. அங்கதான் வர. வை வை. வரியா என்னடா? வந்துட்ட வை. இப்ப என்ன போய் ஆடணுமா? அவனுக்கு கிடக்குறானுங்க. ஒரு நிமிஷம் இல்லை. சரி வா, பிக் எடுக்கலாம். இல்ல நீயே எடு. எனக்கு எடுக்க வராதுடி. மத்ததெல்லாம் உனக்கு ஒழுக்கமா வரும். சரி எடு. போட்டோ தான் எடுக்க வரல, போஸாவது கொடு. இப்படி வெயிடா. சரி, டைமாஸ் நான் போயிட்டு வரேன். கொஞ்ச நேரம் இருடி. கொஞ்ச நேரமா? எங்க அம்மா கிட்ட தெரியும்ல, அப்புறம் அவ்வளவுதான். சரி, டைமாஸ் நான் போயிட்டு வரேன். மூஞ்சி எப்படி வைக்காதடா. எப்பயாச்சும் தான் மீட் பண்றோம். அப்போ நீ போறேன்னு. நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குல்ல, அப்ப நான் ரொம்ப நேரம் இருப்பேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஓகே சலோ. பாய் சடா. ஐபிஎல் கோப்பையை ஆர்சிபி அணி வென்றது. டேய் தம்பி, ஒரு சொம்பு தண்ணி மண்டோடா. டேய் உனக்கு வேணா போய் குடிடா. நில்றா. அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும்டா. அப்படி தம்பி கேட்கலனா அண்ணன் சொல்ல. ஹலோ, யாரு? ஹலோ வணக்கம் சார், நாங்கள் தனலட்சுமி லோன்லேருந்து பேசுகிறோம். இந்த வாரம் ஏன் சார் நீங்கள் லோன் கட்டல? லோனா? நான் எங்க லோன் வாங்கினேன்? ஏங்க, ஏதோ ராங் நம்பர் கூப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து கூப்பிடுங்க. சரியாக தான் சார் கூப்பிட்டுருக்கேன். சரியா தான் கூப்பிட்டுருக்கீங்களா? ஏங்க, எனக்கு தனலட்சுமி லோன்ல இல்லைங்க. பார்த்து கூப்பிடுங்க. என்ன தெரியலையா அபி? அபியா? ஹலோ, என் நேம் எப்படி உங்களுக்கு தெரியும்? பாத்தியா, என்ன மறந்துட்ட. யாருன்னு எனக்கு தெரியல. யார் நீங்க? ஏன்டா, நேற்று முன்னாள் காதலியோட தம்பியை பார்த்து பேசியிருக்கேன். என் அண்ணன் உன்னை அடிச்சிருக்கான். இதெல்லாம் எனக்கு தெரியாம எப்படி? மறந்துட்டியா நீ என்ன? ஸ்னேகா, என் நம்பர் இப்படி உனக்கு தெரியும்? பாரா, பாஸ்ட் லவர்னு சொன்னோன்னே ஞாபகம் வந்துருச்சா? இப்போதைக்கு என் லைஃப்ல வந்திருக்கேன். இப்போதான் நான் ஏதோ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். ஆமா, யாரையோ லவ் பண்றேன்னு கேள்விப்பட்டேன். அப்படிலாம் இல்லையே. அப்படியா? அப்ப யாருடா ஆஷா? ஆசாவா? ஆசான்னு எனக்கு யாரும் தெரியாதே. சரி, அப்ப விடு, நான் அந்த புள்ளகிட்டயே பேசிக்கிறேன். ஆமா, ஆசான்னு ஒரு பிள்ளைய லவ் பண்றேன். அதுக்கு என்ன இப்ப? அப்படி வா வலிக்கு. ஸ்னேகா ப்ளீஸ் ஸ்னேகா, என் லைஃப்ல மட்டும் வந்துடுறா ஸ்னேகா, ப்ளீஸ் ஸ்னேகா. அது எப்படிடா, என் நண்பன்டா நீ. என்ன 2 years லவ் போல? ப்ளீஸ் ப்ளீஸ் கெஞ்சி கேக்குற ஸ்னேகா, என் லைஃப்ல மட்டும் வந்துடுறா ப்ளீஸ். நான் இல்லாம சந்தோஷமா இருக்க பாத்தியா? நானும் இப்பதான் ஏதோ சந்தோஷமா அவளுக்காக பாஸ்ட் எல்லாம் மறந்துட்டு ஏதோ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். இத்தனை நாள் நீ எப்படி என் லைஃப்ல வராம இருந்தியோ அதே மாதிரி இருந்துரு ஸ்னேகா. ப்ளீஸ் கெஞ்சி கேக்குறேன். ப்ளீஸ் எங்க லைஃப்குள்ள மட்டும் வந்துடாத ப்ளீஸ்.
ப்ளீஸ். ஐயோ, என்ன நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அதே நடந்துருச்சு சாமி. இப்ப என்ன பண்றது? நான் வாழ்க்கையில பண்ண தப்பு திருப்பி என் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. இது எப்படி சரி செய்யறதுன்னு தெரியல. நம்ம வாழ்க்கையில சில பேரை ஏன் சந்திக்கிறோம், எதுக்கு சந்திக்கிறோன்னே தெரியாது. ஆனா அந்த சந்திப்பு என் வாழ்க்கையை புரட்டி போடுது.